ஹாய் ஆல், வெல்கம் டு காவ்யா மித்ரா vlog. இன்றைக்கி சிங்கப்பூரோட டே 5. இன்றைக்கி நாங்கள் எங்கே போனோம்னா பேர்ட் சாங்சுரி, சிங்கப்பூரில் இருக்க பேர்ட் பேரடைஸ் தான் போகிறேன். இது ஒரு ஆப்ஷனல் தான். ஒரு 3 to 4 ஹவர்ஸில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். உங்களுக்கு பேர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும், இல்லை ஃபோட்டோகிராஃபி ரொம்ப பிடிக்கும், ஃபோட்டோ எடுக்கிறது பிடிக்கும், கிட்ஸு வந்து பேர்ட்ஸை பார்த்தா ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு நீங்கள் போகணும். இது வந்து நாங்கள் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் மூலியமாக தான் இந்த இடத்துக்கு ரீச் ஆனோம். ஸோ இங்கே பேர்ட் சாங்சுரியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே அவங்க ஃபோட்டோ எடுக்கிறேன்னு கூப்பிடுவாங்க. நீங்கள் ஃபோட்டோ எடுத்துட்டதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பே பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஃபோட்டோ வேணும்னா நீங்கள் எடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அதே மாதிரி இந்த சிங்கப்பூரில் எல்லா இடத்துலையும் ஒரு ஃபார்மேட் யூஸ் பண்ணுவாங்க. என்னென்னா, நாங்கள் போன ஜூலேயும் சரி, இங்கே பேர்ட் சாங்சுரிலையும் சரி, என்னென்னா ஒரு டைமுக்கு ஒரு ஷோ இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பேர்ட்ஸ் ஷோ வந்து 11 o'clock மார்னிங், அதே மாதிரி ஒரு 3 o'clock ஒரு ஷோ இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே மேப்பில் எங்கெங்கெல்லாம் என்னென்ன பேர்ட்ஸ் இருக்குன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிடுங்க. செகண்ட் திங், என்னென்ன டைமிங் என்னென்ன ஷோன்னு சொல்லிட்டு அதையும் செக் பண்ணிவிட்டு போகிறது பெட்டர். அதே மாதிரி இங்கே எப்படி பேர்ட்ஸுக்கு ஃபீட் பண்ணுறாங்க, ஸோ இது எல்லாமே லைவாக பார்க்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி பேர்ட்ஸை வந்து ரொம்ப கிட்டக்கே பார்க்கலாம். ஏன்னா நம்ம இந்த மாதிரி பார்த்துருக்க மாட்டோம். ஸோ அங்கே ரொம்ப ரியலாக இருக்கும். அதே மாதிரி அவங்க சொல் பேச்சை வந்து எப்படி பேர்ட்ஸ்லாம் கேட்குது, எவ்வளோ அழகாக க்யூட் திங்ஸ் பார்க்குது. ஏன்னா கிட்ஸ் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி ஷோஸ்லாம் இங்கே நடக்கும். அது என்ன டைமிங் பார்த்துட்டு நீங்கள் போகிறது நல்லது. செகண்ட் திங் வந்து இந்த ஒரு பிரிட்ஜ் கனெக்ஷன் மாதிரி இருக்கும். அது ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் தூரம் நீங்கள் ஏறணும். ஃபுல்லாக நெட்டு வித் பிரிட்ஜ் கனெக்ஷன் இருக்கும். ஸோ அது எப்படின்னா ஃபுல்லாக பேர்ட்ஸ் தாங்க இருக்கும். அந்த பேர்ட்ஸுக்கு அங்கங்கே அழகாக க்யூட்டாக ஃபீட் பண்ணுற மாதிரி அங்கங்கே அதுக்குரிய ஐட்டம்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அதே மாதிரி இங்கே நாங்கள் வந்து நைட் சஃபாரியும் போனாங்க. நைட் சஃபாரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப லைவ்லியாக இருந்துச்சு நைட் சஃபாரி. நெக்ஸ்ட்டு வந்து ரிவர் வண்டர்ஸு அந்த பிளேஸும் இருக்கும். அதுவும் ஒரு பேர்ட்ஸ் ஏரியா தான். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேஸஸ் அங்கங்கே பார்ட்டாக பிரிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இங்கே பென்குயின் இருக்கவங்க கண்டிப்பாக போங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. பென்குயின் இருக்கிற இடம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும், க்யூட்டாக இருக்கும். நிறைய பென்குயின் வச்சுருப்பாங்க. அந்த பென்குயினுடைய செட்டப்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் அந்த பென்குயின் ஏரியா. ஸோ என்ட்ரு ஆகும்போது இந்த மாதிரி இருக்கும். இது வந்து கிட்ஸுக்கான ஒரு டாய்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். காயின்ஸ் நீங்கள் பை பண்ணிட்டு அதில் போட்டிங்கன்னா அந்த டாய்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதாங்க பென்குயின் ஏரியா. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதை பார்க்கும்போது அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாமான்னு இருந்துச்சு. ஸோ இவ்வளோதாங்க பேர்ட்ஸ் பேரடைஸில், சிங்கப்பூர் பேர்ட்ஸ் பேரடைஸில் ஒரு 3 to 4 hours மேக்ஸிமம் ட்ராவலிங்கோடு சேர்த்து ஒரு ½ an hourல நீங்கள் வந்து இந்த பேர்ட் சாங்சுரி கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இதை முடிச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணோன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து எங்கள் ரூமுக்கு போயிட்டோம். ஸோ ரூம் பக்கத்துலேயே தான் லிட்டில் இண்டியா, வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ நாங்கள் மேக்ஸிமம் இந்தியன் ஃபுட் தான் அங்கே ப்ரிஃபர் பண்ணோம். நீங்கள் லிட்டில் இண்டியாவில் கண்டிப்பாக நம்மளுக்கு தேவையான இந்தியன் ஃபுட்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிட்டு நியர்பை எந்த ஹோட்டல் நல்லா ரேட்டிங் இருக்கோ அந்த ரேட்டிங் கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்கும். நாங்கள் அதுபடி தான் நாங்களும் போனோம். ஸோ ஒரு வழியாக இந்த பேர்ட் பேரடைஸை முடிச்சுட்டு நைட்டு டின்னர் வந்து லிட்டில் இண்டியாவில் தான் கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ அடுத்தது நான் வந்து லிட்டில் இண்டியா விலாகும் போடுவேன். கண்டிப்பாக பாருங்கள், ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. உண்மையாலுமே அது லிட்டில் இண்டியா தான். ஸோ அதுவும் கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இது பாருங்கள், இது செகண்ட் ஷோ. இது 3 o'clock நாங்கள் முடிச்சுட்டு ஒரு வழியாக பேர்ட் பேரடைஸ்லேருந்து வெளியே வந்தாச்சு. ஸோ இனிமேல் கம்மிங் அப் விலாக் எல்லாமே வந்து மலேசியா விலாக் தாங்க வரும். அதுவும் 5 days விலாக் தான். கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த சிங்கப்பூர் விலாக், இந்த விலாக்லேருந்து உங்களுக்கு எதனா ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக என்னோட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். Thank you for watching this video.